வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு கருப்பு உளுந்து இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் அடுப்பில் வந்து ஒரு சட்டி காய வச்சுருக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு சொட்டு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து அது சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு 10லேருந்து 15 பல் வரைக்கும் வந்துட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். இது வந்து தோலோடு தான் சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இது வந்து வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வந்துட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு வந்து ஒரு சின்ன ஆழாக்கு வந்துட்டு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து இன்றைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் சின்ன சின்ன ஹோட்டலில் கூட இந்த இட்லி பொடி கிடைக்கும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த இட்லி பொடி தான் எல்லாரும் வீட்லேயுமே அரைச்சி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு இட்லி பொடி. இப்போ வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வறுத்துருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. கரிஞ்சு போயிடக்கூடாது. அதே அளவுக்கு வந்துட்டு நல்லா வறுத்து அந்த வாசனையும் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு வந்து நம்ம இதை ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த கல்லுப்பு சேர்த்து வறுக்கிறது எதுக்குன்னா வந்துட்டு இந்த பொடி வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமையும் இருக்கும். ப்ளஸ் வந்து இது கூட வறுக்கிறப்ப அதில் உள்ள தண்ணி எல்லாமே விட்டு போயிடும். அதுக்கு தான். இப்போ இந்த ஆற வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே எடுத்து நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அதே மாதிரி பண்ணணும். இப்போ வந்து அரைச்சிருக்கிறேன். பார்த்திங்கன்னா இன்னும் அங்கங்கிட்ட தோல்லாம் இருக்குது. இதே மாதிரி வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா அரைச்சிட்டேன். நம்மளோட இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு இட்லி பொடி. அந்த உளுந்தோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை அந்த மாதிரி அது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியானது, அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.